அலைக்கிட்ட கொஞ்ச நாள் நின்றுட்டு வரலாம், வரியா? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். இன்னும் எத்தனை நாள் என்னை எப்படியே பார்த்துட்டு இருக்க போற? என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் என்ன கேள்வி? போய் என்கிட்ட பேசு. உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லு. சொல்லலாம் தான், ஆனால் சொல்லிட்டா அப்படி என்னடா இவன் இத்தனை நாள் இப்படி பழகிட்டு இப்போ திடீர்னு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு தப்பாக நினச்சிப்பல்ல. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா அதை உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தானே. நீ போய் சொல்லதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்துக்கலாம். சரியா வராது. இப்போ போய் சொல்லி இந்த பாண்டை கெடுத்துக்கிறதுக்கு நான் சொல்லாமல் இருக்கிறதே பெட்ரு. என்னடா பீச்சில் பெருசாக கூட்டமே இல்லை, ஒரு கப்பிள்ஸை கூட பார்க்க முடியல. எந்நேரமும் இங்கேயே இருப்பாங்க, ஏதாவது தேட்டரு பார்க்குன்னு போயிருப்பாங்க. ஆமால. டே கவி, இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இது பற்றிலாம் நீ என்ன நினைக்கிற? நான் ஏதோ 3 நாள் லவ் பண்ணும்போது என்கிட்ட கேட்குறேன். சும்மா சொல்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா இப்போ ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிட்டாலும் எந்தவித ஈகோ இல்லாமல் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்காமல் இருக்காங்கல்ல, அதான் லவ்னு நான் நினைக்கிறேன். சரி நீ சொல்லு. எனக்கா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அந்த மிஸ்டேக்கை நான் ஏன் பண்ணுறேன்னு குத்தி காமிக்காம அதை புரிய வைக்கிறாங்கல்ல, அதான் லவ். எப்போவுமே நீ எனக்கு சொல்லி புரிய வைப்பல, அந்த மாதிரி. என்ன